ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக உயர்ந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். உடனே பெரியாரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் பெரியாரிஸ்டா? எதுக்கு தலைவர் அவர்கள் கோட்டு போடுறதுக்கு சொல்றாராம் பெரியாரிஸ்டா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாராம். உண்மையிலேயே பெரியாரிஸ்ட்னா யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள் யாருன்னு தெரியுமா? தந்தை பெரியார் அவர்களுடைய துணைவியார் யாரு தெரியுமா? அவங்க இந்த மதுபான கடைகளுக்கு எதிராகவும் கள்ளுக்கடைகளுக்கு எதிராகவும் எப்பேற்பட்ட போராட்டத்தை முன்னிறுத்தியவர் உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்க ஆட்சியில ஆண்டுதோறும் டாஸ்மாக் வருமானத்தை 50,000 கோடிக்கு உயர்த்தியவர்கள் நீங்கள். எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடி தாய்மார்களின் காவலனாக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப யாரு இன்றைக்கு தத்துவம் பேசுறது, யார் இன்றைக்கு கொள்கை பேசுறது, பெரியாரை பத்தி பேசுறது? சரி, உண்மையிலேயே நாங்க எல்லாம் சவால் விடுறோம். இந்த மேடையில எங்களுடைய மாண்புமிகு முன்னோடியான அமைச்சர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்த ஜூனியர் அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க தைரியம் இருந்தா கொள்கை பேசி ஜெயித்து விட முடியும்னா நாங்க பாத்துக்கலாம். தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். ஐயா காமராஜரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். அஞ்சலை அம்மாவை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார். கொள்கை பேசுவதற்கு நாங்கள் தயார். நீங்க தயாரா? சும்மா எதையாவது மேடை கிடைச்சிச்சு மைக்கு கிடைச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. வாங்க கருத்தியல் ரீதியா மோதி பார்த்துருவோம்.